பாத்தியாடி, கால புடுக்கு செருப்ப கூட உய் விட்டுட்டான் பாத்தியா என் பையன். ஒரு காலத்துல எப்படி வளர்த்தேன் தெரியுமா? என் தங்கமா வளர்த்தேன். என் கழுத்துல போட்டு தங்கம் மொத்தத்தையும் உரி விட்டுட்டானடி. உன் பையனாவது பரவாயில்லடி, உன்னைய வாழ்ற காலத்துலயாவது தங்கத்தை போட்டு அழகு பார்த்தான். என் பையனும் இருக்கானே, நான் போட்டிருந்த தங்கத்தெல்லாம் அடகு வச்சு அழகு பார்த்தான். பேசாட்டுக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கலாம்டி. பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட உள்ள வீடுன்னு போய் உட்காந்துருக்கலாம். எனக்கு இப்ப அதுக்கும் வழி இல்லை, அதுக்கும் ஒரு குடுப்பம் இல்லாம போச்சு போ. நானும் புள்ள வீட்டுக்கு போலாம் தாண்டி பாக்குறேன். ஆனா நீ ஒத்தையில கடப்பியே எடுத்த, உனக்கு துணையா இப்படி வந்து குத்த வச்சு உக்காந்துட்டேன். எவாருடி பெத்த வயிறுடி, பெத்த வயிறு 10 கிடி எரியுது. அவன் ஒரு நாளும் உருப்பட மாட்டான். நீ எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து தாண்டி சாபத்தை விட்ட. ஆனா நான் எம்புட்டு தைரியமா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என் மருமகளை என்னம்மான்றதுக்கு மறு வார்த்தை பேசினது இல்ல. ஆனா நேத்து என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னது தான். சொன்ன உடனே கக்க ஆரம்பிச்சேன் பாரு விஷத்தை. அப்படியே நான் நடுங்கி போயிட்டா என் மருமகாரி. மருமவளுகளா இப்படி சேர்ந்துக்கிட்டு பயலுகளை வளைச்சு போட்டுக்கிட்டு இப்படி மாமியார குளத்தங்கரையிலே ஆத்தங்கரையிலே உட்கார வச்சுட்டாளுகளேடி. அடியே நீ வருத்தப்படாதடி சாந்தா. எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வந்த நிலைமை நாளைக்கு அவளுகளுக்கு வரும். அவளுகளும் புள்ள குட்டின்னு பெத்து வச்சிருக்காளுகளே, அதுங்களும் அதை செய்யும்ல. அப்ப புரியண்டி அவளுகளுக்கு நம்ம பட்ட வலியும் வேதனையும். இல்லடி, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டி. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். நானும் தாண்டி 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்டி. எப்படியாவது அந்த சாமியார்கிட்ட போய் பேய ஏவி என் மருமவளையும் என் பையனையும் பிரிக்கல. அடைச்சி வாய் மூடு. ஏற்கனவே அந்த சாமியார்கிட்ட போய் தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். மறுபடியும் அந்த சாமியார்கிட்ட போய் இன்னும் எங்க போய் உட்காடுறது? ஏண்டி உனக்கு அனுப்புன பேய் வேணா தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்கு, அதுக்குன்னு எனக்கும் அதே மாதிரி பேய் அனுப்புவாரா? எனக்கு இதுக்கோசரமே நல்லா செஞ்செடுத்த பேயா தான் வர சொல்லுவேண்டி. ஆமாண்டி, இப்படி சாமி கோயிலில் உட்காந்துக்கிட்டு பேய் பிசாசனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க, எவனாவது 4 பட காதில் கேட்டு வந்து காரி துப்பிட போறாங்க. இதுல இருக்க தனியா வந்து துப்புறது. ஏற்கனவே துப்பி தான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஏண்டி அவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்டி. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணினா என்ன பண்றது சொல்லு? அதைத்தாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிடி, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட அதுகளை எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடணும்டி. கோயில்ல புளியோதரை போடுறாங்க போல இருக்கு. புளியோதரை வாசம் ஆளையே தூக்குதே. அடியே சாந்தா சாந்தா, இல்லடி ஐடியா கிடைச்சதா? ஐடியா கிடைக்கலடி. கோயில்ல புளியோதரை போடுறாங்க போல இருக்கு. வாசம் ஆளு தூக்குது. ஏண்டி நான் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறேன், நீ இப்பதான் வயிற்றுக்கு சோறு அலையிறியே. ஏண்டி சோறு முக்கியமா இல்ல அவளுக்கு அழிக்கிறது முக்கியமாடி? அவளை அழிக்கணும்டி, அவளை அழிக்கணும். நான் சோத்தை போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அவளை அழிக்கிறேன்டி. நீ சண்டால சிரிக்கி ஒன்னால நான் இங்க கோயிலுக்கு இதுல வந்து உட்காந்துருக்கேன். போறா பாரு புளியோதரைன்னு. நம்ம வயிறு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே. கோயில் புளியோதரை வேற வாசம் ஆளை தூக்குது. இவ வேற புளியோதரை வாங்குறேன்னு போயிருக்கா. வாங்கினாலும் நமக்கு ஒரு கொஞ்சோண்டு கூட கண்ணில் காட்ட மாட்டா. மான ரோசத்தெல்லாம் விட்டுவிட்டு போய் வாங்கிட வேண்டித்தான். அடடடடடடா, என்ன மனம். கோயில் புளியோதரைனா கோயில் புளியோதரை தாயா. எப்படித்தான் செய்றாங்கன்னு தெரியல கோயில்ல மட்டும். அடடடா, போவோம். இது யாரு மந்தையில பட்டு கிடக்குறது? இந்தா யாரு? காஞ்சனாவா? காஞ்சனா, ஏ காஞ்சனா. விழுந்துச்சா? விழுந்துச்சுடி. இது என்னடி மந்தையில வந்து படுத்து கிடக்குற? ராத்திரில வீட்ல காத்து வரல, அதான் காத்து வாங்கிட்டு இங்கேயே படுத்துட்டேன். ஆமாங்க போறாங்க வாராங்க, எப்படி படுத்து கிடக்குற? பாக்குற 4 பேர் காரி மூத்த துப்ப மாட்டாங்களா? ஆமாண்டி, எனக்கு ஆசை இங்க வந்து படுக்கணும்னு. அதான் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து படுத்துட்டேன். ஆமா, பொண்ணுங்களுக்கு என்னென்னமோ ஆசை வருது. இவளுக்கு எதுல வந்திருக்கு பாரு ஆசை. ஐயோ, நானே புருஷங்காரன் அடிச்சு துரத்தி போட்டான்னு இருக்கேன். இதுல இவ வேற வந்து எரிச்சலை கிளப்பிக்கிட்டு எரியறத்தியில எண்ணெயை ஊத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்ப எங்க போவேன்? அன்னைக்கு வேற என் ஆத்தா கறிக்கிட்டு வீரவசனம் பேசி செத்தா வந்தா இல்லன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். அதுவும் இந்த புருஷனை நம்பி போனேன். அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா இப்படி இந்த ஆளை நம்பி என் பெத்தவங்களை கைவிட்ட கதையா போச்சு. இன்னைக்கு எங்க போவேன்? என்ன ஆவேன்? என் வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். என் ஆத்தாக்காரி பேசுற பேச்சுலயே என்னை உண்டுல நாக்கிடுவேன். இதுல வேற காசோட வந்தா தான் நீ வீட்டுக்குள்ள வரணும்னு வேற சொல்லிவிட்டது. இவங்களே 5க்கும் 10க்கும் பிச்சை எடுப்புறாங்க. இதுல நான் வேற போய் காசு கேட்டா என்ன நடக்கும் வீட்டுல? சரி, முதல்ல மந்தையில வந்து இப்படி படுத்து கிடக்குறோம். பாக்குறவங்க போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இவங்க வந்து படுத்திருக்கான்னு. முதல்ல எந்திரிப்போம். இப்ப என்ன பண்றது? மானவரோசம் சூடு சொரணை எல்லாம் பார்த்தா இந்த காலத்துல திங்க முடியாதுடி. முதல்ல ஒரே வழியா அப்பா காலையும் அம்மா காலையும் போய் விழுந்துட வேண்டிதான் தொபுக்கடின்னு. அவங்களா பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. போயிருவோம். அப்பா அம்மா. என்னடி புளியோதரை இருக்கா இல்லையாமா? ஏண்டி பெரிய இவ மாதிரி நானும் புளியோதரை திங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இப்ப நடி வந்து நிக்கிற? ஏடி பசிக்குதுடி. மருமகளை அழிச்சுட்டு தான் சோத்துல கை வைப்பேன்னு இப்ப நடி சோத்துல உடனே கை வைக்கிற? உனக்கெல்லாம் வாயிலன்னு வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிரு எருமை. போ, இதையும் தீந்துற போகுது. தம்பி புளியோதரை இருக்காப்பா? எப்படியோமா தீர்ற கடைசியில வந்துட்டீங்க, வாங்க வந்து வாங்கிக்கோங்க. கூச்ச நாச்செல்லாம் பார்க்காதீங்கப்பா, அள்ளி வைங்க. ஏன்னா
நல்லபடியா உங்களோட நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்குவேன். இந்தாங்கம்மா, அள்ளி வைக்கிறதுக்குலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். புடிங்க தம்பி. நீங்க 100 வருஷம் நோய் இல்லாம நொடி இல்லாம சந்தோஷமா வாழ்வீங்க தம்பி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி தம்பி. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க தம்பி. சரிங்கம்மா. ஆடப்படுபாவி சோத்த அள்ளி போடுவான்னு பார்த்தா கல்நெஞ்சக்கனை கரையிறானா தம்பி. நீங்க 16 வகையான செல்வமும் அவங்க பெற்று வாழட்டும். நீ முதல்ல நவுரு. எத்தனை தடவை நீ பேசினாலும் அவ அவ்வளோதான். மூடிக்கிட்டு கிளம்பு. என்னப்பா இம்புட்டு சொல்லியிருக்கேன், ஏதாவது பார்த்து பண்றது. ரொம்ப அசிங்கமா போச்சு. அவ்வளவுதாம்மா, கிளம்புங்கம்மா. சரி போடி போ. என்னத்தான் பில்டப்பு விட்டாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகலையே. என்னங்கம்மா, வயிறார சாப்பிடுங்க. கொடுத்தது ஒரு குடி சோறு, இதுல வயிறார வேற சாப்பிடணுமா? இது ஏன் ஒரு வாய்க்கே பத்தாது. குசும்பு பிடிச்ச கிழவிகளா இருப்பாளுக போலயே. பாவனு கொடுத்ததுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போகுதுங்க. யாரு பையே? யாரும் நடமாட்டமே இல்லை. பைய பார்க்கவும் ரொம்ப பெருசா இருக்கு. காசு பணம் நிறைய ஏதோ வச்சிருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். யாராவது இருக்காங்களா? இல்ல. சரி, கைவரிசையை காட்டிட வேண்டியதான். வந்ததுக்கு நல்ல தொக்கா மாட்டி இருக்கு. எப்படியும் இதுல காசு பணம் நிறைய இருக்குன்னு கடவுளே. ஏ சூப்பரா இருக்குடி. கோயில் புளியோதரை கோயில் புளியோதரை தான். ஆமாண்டி, அது சூப்பரா இருக்கு. இன்னும் 10 தட்டு கொடுத்தாலும் நான் லபக்கு லபக்கு முழிக்கிற வேண்டி. ஆமாண்டி. அப்பா அம்மா. என்னமா என்னமா ஆச்சு? அப்பா, நீங்க அவர்கிட்ட வாங்கின காசு தந்தாத வீட்டுக்குள்ள வரணும், இல்லைன்னா வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி நான் அடிச்சு துரத்திட்டாருப்பா. எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலப்பா. நீங்க தான் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும். வரா மாமியா கழுத போன ஆளான்ற கதை தானடி. ஏதோ என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படி, செத்தா வந்தா இந்த வீட்டுல கால வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. இப்ப என்னடி மானவாசனா விட்டுப்பட்டு இங்க வந்து நிக்கிற? இங்க பாரு பைய, நீ அவரை போய் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னியாமல, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அவர் என்ன எப்படி பேசுறாரு தெரியுமா? ஆஹா, அப்படியாமா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப கவலையா போச்சுமா. பாத்தீங்களாப்பா, இப்ப கூட இந்த கிழவி எப்படி நக்கல் பண்ணி பேசுதுன்னு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என் வாழ்க்கையே இப்படி போயிச்சேப்பா. ஏண்டி அன்னைக்கு ஒரு வார்த்தை பொழப்ப பாருங்கனதுக்கு என்னென்ன பேச்சு பேசுனீங்க? இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? 2 பேரும் முதல்ல கம்மன் இருங்க. எம்மாடி இப்ப என்னம்மா மாப்பிள்ள சொல்றாரு? நீ எல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்ட. பிள்ளைங்க கண்ணீர் விட்டு வந்தா போதும், உடனே அவளுகளை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு மனையில சேர்த்துரு. அதுக்கப்புறம் அவளுக்கு அதை இதனை கடன் உடனே வாங்கி செய்யு. அதுக்கப்புறம் எங்க 2 பேர் போட்டு உசுரை எடு. இதெல்லாம் எவனும் காசு கொடுக்கலன்னு சொல்லி ரோடா வீதியா திரிஞ்ச. இன்னைக்கு இவன் வந்து ஒப்பாரி வச்சானா இவன் மனசு மாறிடுச்சான். ஏண்டா நீ எல்லாம் மனுஷனாடா இல்ல மனுஷனான்னு கேக்குறேன். அவ கழுத்துல போட்டுக்க தாலி அடகு வச்சு கொடுக்குறேன்றா. இவளுகளுக்கெல்லாம் சொகுசா வாழணும்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு எங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு திரியிற. இப்ப மறுபடியும் அவளை உள்ள சேர்த்து மறுபடியும் கடனை வாங்கி கொடுத்து எங்களை ஒரே முடிச்சு கட்டணும்னு நினைக்கிறியா? புள்ள அதுக்குன்னு அழுது வருதுனோனையும் அப்படியே விட சொல்றியா? உனக்கு போய் பாவம் பார்த்தல, என் புத்திய நான் அந்த செவுத்துல போய் முட்டிக்கணும். நீ எல்லாம் எக்கேட கெட்டு போய் இவளுக்கு நல்லது நினைச்சல, என் புத்திய சொல்லணும். எம்மாடி இங்க பாருங்க, அவளுக்கு நடந்துகிட்டது அந்த ஆள் வந்து பேசுனது எல்லாம் மறந்துச்சா உங்களுக்கு? யாரு வாயை மட்டும் உள்ள போ. என்ன அடக்குங்க, ஆனா நீங்க ஒரு காலமும் திருந்த மாட்டீங்க. எம்மாடி நான் வட்டி காசுல ஏற்பாடு பண்ணிட்டேமா, நான் இன்னைக்கு தந்துடுறேமா. இல்லப்பா, என் கையால கொடுங்கப்பா, அப்பதான் அவர் என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாரு. அதுவும் இல்லாம மொத்த பணமும் வாங்கிட்டு வர சொல்றாருப்பா. அடி அப்பா நிலைமையும் இப்ப சரியில்லாம இருந்தா கூட கொடுத்துருவேன், புரிஞ்சுக்க சரியா? இப்போதைக்கு வட்டி காசு தரேன், கொண்டு போய் கொடு. வா உள்ள வா. சாப்பிட்டியா என்னன்னு கூட தெரியல, வா உள்ள வா. கைய கழுவுணுமேடி. அதான் கிட்ட இம்புட்டு தண்ணி இருக்கு, இதுல கைய என்ன குளியலே போடலாடி. வாடி போய் கழுவுவான், யார் நம்மள வேண்டாம்னு சொல்லுவா? ஏண்டி இங்க நம்ம பைய வச்சுட்டு போனோம்ல, அந்த பைய காணடி. ஐயாவது கொய்யாவது. அடியே ஏன் பைய காணன்னு சொல்லிக்கிட்டு நீ என்னடி பையாவது கொய்யாதுன்னு இருக்க? ஆமா, பையில என்ன 10 ரூபா 20 ரூபா காசை வச்சிருக்க போற? எல்லாம் இத்து போனா துணியும் ராவிக்க பாவடை தான் வச்சிருப்ப. அது போனா என்ன இருந்தா என்ன? அடியே வெண்ணமாவளே, என் பையன் கிட்ட இருந்து ஒவ்வொரு தடவையும் அவன் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவி ஒரு 50,000 வச்சிருந்தடி. அது அதுக்குள்ள தானே இருந்துச்சு. ஆத்தாடி ஆத்தா, 50,000 ஓவாயா? அதை ஏண்டி சொல்லாம விட்ட? ஐயோ எவனா தூக்கிட்டு போயிட்டா போலடி. ஐயோ இப்ப எங்கால போய் தேடுறது? வாடி வாடி ஓடி எங்கிட்டாவது போய் தேடுவோம். எந்த சண்டாளி பையன் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. ஓட விட்டுட்டானுங்களே என்னைய ஓட விட்டுட்டானுங்களே. ஆய தொற சோறு திங்கிறதுனால வலிக்குது உனக்கு. நாளைக்கு இது ஒழுங்கா இருக்கியா? வாய திறக்கிறதுக்கு வலிக்குது. இன்னது கடத்தினா நல்ல கிலோ கணக்குல போட்டு திம்ப. ஏண்டி பையனை திட்டிட்டு இருக்கிற? இன்னும் என்னடி கடத்தினா பாரு, வாங்கிட்டு வர்றதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது. எங்கிட்ட நம்ம ஒளிய வச்சாமலாம் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்து காலி பண்ணிடுறாமா.
வாங்கிட்டு வரது ஒரு 2 நாள் 3 நாள் கூட வர மாட்டேங்குது. ஆனா சோறு திங்கிறதுனா வலிக்குது பாரு. எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார வச்சு சோறு விட்டுனேன் தெரியுமா? 1 மணி நேரமா இது அப்படியே தான் இருக்குது. முள்ளமா 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 தின்னு எனக்கு வரல. நல்லா கழுவி பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சமைச்சினா? ஆமா ஆமா, எனக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா சமைச்சு சாப்பிட்றேன் பாரு. ஏண்டி நீ வேற இருக்கிற காய வச்சு நானே தானோன்னு சமைக்கிறேன், இதுல வேற. சரிதான் சரிதான். என்ன நேத்து உன் மாமியாரும் கிளம்பிருச்சு, கூடவே என் மாமியாரும் போனுச்சு பாத்தியா? இல்லடி, என் வீட்டுக்காரர் தான் வெளியே வந்தாரு. நான் வெளியவும் வரல, ஒன்னும் வரல. பாத்தியாடி, என் வீட்டு மாமியாரு ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்து விட்டுருக்கான்னு. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றதுன்னா அது இதுதான் போல இருக்குது. மருமகளை அழிக்கணும்னு எப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அது கூட நான் ஏதோ மன்னிச்சிருவேண்டி. நேத்து அவரை சொட்ட மொட்டை உன் பொண்டாட்டியால நீ நடுத்தருவுக்கு வருவாடா அப்படி இப்படின்னு பேசுது. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகி நான் நிக்கிறேன். என்ன வார்த்தை பேசுறாளே, இத்தனை நாள் இங்க இருக்கும்போது என்ன மாதிரி நடிச்சா அப்படின்னு அப்படியே நிக்கிறேன். இதுல வேற இவர் வாங்கி வச்ச நகையெல்லாம் நான் கூட போடுறதில்ல, மொத்தத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்திருக்கனால எப்படியெல்லாம் எகத்தாளமா பேசுனுச்சு. ஆனா இன்னைக்கு பாரு, ஒண்ணுமே இல்லாம அங்க போய் நிக்கிது. யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. ஒருத்தர் மேலேயும் வருவாங்க, கீழேயும் போவாங்க. என்னைக்கும் நம்ம மேல இருக்கோம், மற்றவங்க கீழே இருக்காங்கன்னு சொல்லி இலக்காரம் பண்ணி பேசினா இதுதான் கதி. ரெண்டும் ஒன்னாத்தான் போயிருக்குங்க போல இருக்கு. ஆமாண்டி, எங்கிட்டு போனுச்சுங்கன்னு தெரியல. கையில காசு இருக்குமோ என்னவோ. ஏண்டி, நம்ம கூட புருஷமாருங்க சம்பாரிச்சிட்டு வரதுல 10 ரூபா மிச்சம் பண்ணி பிடிச்சி அதையும் அவங்களுக்கே செலவு பண்ணுவோம், நமக்கு 10 ரூபா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இந்த 2 கிழட்டு கிழவிகளும் சாதாரண ஆளுகளே கிடையாதுடி. எங்கிட்டு காசை ஒளிய வச்சு எடுத்துட்டு போயிருப்பாளுங்க. என்னமோ ஒண்ணுடி, வெளியே போயிருச்சு. என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ, பார்க்கவும் கஷ்டமா இருக்கு. யாரையும் எந்த சொந்தத்தையும் இவங்க அன்றதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரையும் வீட்டு பக்கமும் விட மாட்டாங்க. என்ன பண்ணுமோ தெரியல. என்னாடி, உன் மாமியார் மேல ரொம்ப பாசம் பொங்கி வழியுது. பாசமும் இல்லை, வேசமும் இல்லை. வயசான காலத்துல கம்முன்னு வீட்டில் கிடக்கிறத சின்னுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறத விட்டுவிட்டு இப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி கடைசியில இது பிரிஞ்சு போயிருச்சு. எங்க போய் என்ன ஆணுச்சோ தெரியல. இங்க பண்ணின பாவத்துக்கு பாரு, ஏதாவது கோயில் வாசல் 2 உண்டகஞ்சி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு தின்னா சரி. குத்தி போடுவேன். போதுமா போதுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. நான் உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். நான் எல்லா பிள்ளைங்களும் பாரு, நல்ல வல்லு வதக்குனுச்சு, அப்படி குண்டு குண்டு நான் அழகா இருக்குதுங்க. பார்க்கும்போது அப்படியே தூக்கி கொஞ்சம் போல இருக்குது. நீ என்ன இருக்க எலும்பும் தோலுமா? பார்க்குற 4 பேர் சொல்றாங்க பிள்ளைக்கு சோறு ஊட்டுறீங்களா இல்லையான்னு. ஏண்டி, வளர்ற பிள்ளைங்க, அதுவும் ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்க எம்புட்டு சாப்பிட்டாலும் இழைச்சிதான் போகுங்க. இதெல்லாம் போய் பெரிய விஷயமா பேசுற? இந்த காலத்துல எல்லாம் நான் எவ்வளவு குண்டு குண்டுன்னு கொள்ளு கொள்ளுன்னு இருப்பேன் தெரியுமா? பாக்குறவங்க எல்லாருமே நீ அமுல் பேபின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு வத்தலும் தொத்தலுமா. இப்படி இருந்தா தாண்டி நமக்கும் தூக்கறதுக்கு முடியும். எங்கிட்டாவது போனா வந்தா நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போறதுக்குள்ள அவ்வளவுதான், நமக்கு பெண்டு நிகுந்துரும். மாமோய் மாமோய் மாமோய், வரேன் தேவதா. சீக்கிரம் வாங்க மாமோய். தேவதா, மாமோய், உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சிருக்கேன், சாப்பிடுங்க மாமோய். என்ன தேவத, காலங்கத்துல கடையில ஆர்டர் போட்டு வாங்கிட்டியா? இந்த நேரத்துல எல்லாமா டெலிவரி பண்றாங்க? போங்க மாமோய், நீங்க எப்ப பார்த்தாலுமே என்னை நக்கல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது நானே உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சது. என்னது, இம்புட்டி நீ சமைச்சியா? ஆமா மாமோய். தேவத, சத்தியமா சொல்றேன், என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. இதெல்லாம் நீ சமைச்சது? இதெல்லாம் உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு எங்க சமைக்க தெரியும்? யூடியூப்ல தான் போன்ல போட்டேன், என்னென்னு பார்த்தேன். அவங்க சொல்ல சொல்ல அப்படியே ஒவ்வொன்றையும் போட்டு செஞ்சேன். ஓஹோ, யூடியூப பார்த்தெல்லாம் செய்யற அளவுக்கு ஆகி போச்சு. சாப்பிடுங்க மாமோய், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமோய். அதெல்லாம் சரி, இதெல்லாம் என்ன புதுசா செஞ்சு தர? அது ஒன்றும் இல்லை, எங்க அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னோனையும் நீங்க தானே காசு கொடுத்தீங்க, அதுதான். ஓஹோ, அப்ப உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சதுனாலதான் நீ எனக்கு திருப்பி செஞ்சிருக்க, இல்லைன்னா நீ செய்ய மாட்டேன், அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமோய். 1000 தான் எங்கள் அப்பா நம்மளை மதிக்கிறது இல்லை. என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னோனையும் முன்னாடி வந்து நின்னீங்கல்ல, அதான் மாமோய்
உங்க மேல இருந்த பாசம் எனக்கு அதிகமாயிருச்சு. இதுல என்னடா இருக்கு? நான்லாம் ஒரு காலத்துல ஊதாரியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கிட்டே அது 10 ரூபா கேட்டேன்னு வச்சுக்கவே கழுவி கொழுவி ஊத்துவான். வேலை வெட்டி இல்லாத உனக்கெல்லாம் எவனா காசு கடனுக்கு கொடுப்பான் அப்படின்னு. ஒரு காபி தண்ணி வாங்கி கொடுக்கணும்னா கூட ஓசியில வாங்கி குடிக்கிறான் பாரு. எப்படித்தான் ஓசியில உடம்ப வளர்க்குறான்னு தெரியல இவனா அப்படின்னு என்ன ஏகத்தலமா பேசுவாங்க. அதுவும் இல்லாம ஒருத்தர்கிட்ட நம்ம காசுன்னு கேட்டு போனோம்னா தான் அவங்க சுயரூபத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுதான் சரி, வயசான காலத்துல எதுக்கு இந்த ஆளுமே அங்கிட்டு இங்கிட்டு போய் காசுக்கு கடனை கேட்டுக்கிட்டு கஷ்டப்படுறாருன்னு தான் எடுத்து கொடுத்தேன். ஒரு வழியை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் இன்னொருத்தர் வழியை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க என் மனசுல உயர்ந்து நிக்கிறீங்க மாமோய். அவ்வளவுதானே, அது போதும். என் தங்கத்துக்காக இது என்ன, இதை விட அதிகமா கூட செய்வேன். சரி மாமோய், சாப்பிடுங்க மாமோய். சரி, என்னென்னமோ செஞ்சிருக்க, சாப்பிடுறேன். தேவதை என்ன மாமோய், நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? சும்மா சூப்பரா இருக்கு. இது முத தடவை தான் நீ சமைச்சன்னு சொன்னா எவ்வளவு நம்ப மாட்டான். போங்க மாமோய், எனக்கு வெக்க வெக்கமா வருது. நீ என்னங்க நீ சொல்லுங்க, வேலைக்கு போலையா? வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டேன், நீ சாப்பாடுலாம் கட்டி வச்சுட்டேன். நீங்க என்ன பட்டறைக்கு வரீங்களா இன்னைக்கு, இல்ல வீட்லயா? வீட்ல இருந்து என்ன நீ பண்றது, கொஞ்சம் கடன்லாம் வேற கிடக்குது. அவருக்கும் வேற வேலை சரியா இல்ல முதல்ல மாதிரி. அதான் சரி வேலைக்கு கிளம்புவோன்னு கிளம்பிட்டேன். அண்ணன் எங்க? பழனிக்கு நிறைய பேர் நடப்பாதையா போறாங்க, நம்ம வண்டியும் கேட்டிருக்காங்க. அதனால சரி ஒரு 4 நாளைக்கு அங்க போறேன்னு சொல்லிட்டு அவரும் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. ஓ சரி அண்ணி. அண்ணி, மாப்பிள்ள அந்த கிளவிய வீட்டை விட்டு துரத்திட்டாராமா. என்ன நீ சொல்றீங்க? அண்ணி, இப்பதான் கவுசி போன் போட்டு சொன்னேன், இந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டாருமா. இந்த கிளவி என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியல, எங்கிட்டு போய் தொலைஞ்சதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். கவுசிக்கு பண்ணின பாவம் சும்மா விடுமா? பாருங்க, அவளை நான் கெடுக்கணும்னு நினைச்சா கடைசியில இவளே அந்த படுகுடியில விழுந்துட்டா. இனி பாருங்க, ரோட போய் பிச்சை எடுக்கட்டும், அப்பயாவது நம்ம கவுசியோட அருமை என்னன்னு தெரியட்டும். ஆமா நீ, அவள ஒரு காலமும் ஈடேற மாட்டா. சரி நீ, என் பட்டறையில வேற உள்ள போறதுக்குள்ள கைரேகை வைக்கணுமாமா. கைரேகை வைக்கலைன்னா சம்பளத்துல பிடிப்போம் அப்படி இப்படின்னு வேற புதுசா நிறைய எது சொல்லிவிட்டானுங்க. சரி நீ வாங்க, நான் போறேன். சரிங்க நீ போயிட்டு வாங்க, நான் இந்த வாரேன். சரி நம்மளும் போய் கிளம்புவோம், மணி ஆயிடும்.